ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் இருந்து. இன்றைக்கி நம்ம ப்ரெட் வச்சு முட்டை பப்ஸ் தான் செய்ய போகிறோம். நார்மலாக பேக்கரியில் விற்கிற முட்டை பப்ஸ் பார்த்திங்கன்னா அது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதோடைய ப்ராசஸும் ரொம்ப அதிகம். ஆனால் நம்மக்கிட்ட ப்ரெட் இருந்துச்சுன்னா இது போல் ஈஸியாக ப்ரெட் முட்டை பப்ஸ் வந்து செய்யலாம். மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக உள்ள அந்த ஸ்டஃபிங், அந்த பாயில்டு எக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்காங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்காங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்காங்க. இது கூட 2 பச்சை மிளகாய், அதுவும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்காங்க. குட்டீஸ் சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாய் மட்டும் அவாய்ட் பண்ணிக்காங்க. இப்போ இந்த பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கின உடனே 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இதை போல் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிட்டால் போதும். இப்போ இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் அளவுக்கு வதக்கினா போதும், பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. பச்சை ஸ்மெல் வந்து முழுவதும் போயிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் நறுக்கி சேர்த்துக்காங்க. இப்போ இந்த மசாலா நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா வாசம் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து 8 ப்ரெட்டு துண்டுகள் எடுத்திருக்கேன். ப்ரெட்டு துண்டுகள் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா இதை போல் ஸ்டீமர்லேயோ அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்துலையோ ஆவியில் வேக வச்சு எடுத்துக்காங்க. நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் விட்டால் போதும், நல்லா சாஃப்டாகிடும். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆகிடுச்சு. ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் 4 முட்டை எடுத்து பாயில் பண்ணிவிட்டு இப்போ 2 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். 8 ப்ரெட்டு துண்டுகள், 4 முட்டை. 4 முட்டை வந்து 2 பீஸாக கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 8 பீஸ் ஆகுது. இப்போ இதே மாதிரி ஒரு ப்ரெட்டு துண்டாக எடுத்து சப்பாத்தி கல்லில் நல்லா தின்னா ஒரே ஈவனாக தேய்ச்சிக்கோங்க. ப்ரெட்டு ஓரங்களில் இருக்க அந்த ப்ரௌன் கலர் பார்ட்டு வேண்டாம்னா 4 பக்கமும் கட் பண்ணிக்கோங்க. அந்த ஓரங்கள் வந்து கட் பண்ணாமையும் செய்யலாம், உங்களுடைய விருப்பம்தான். இதே மாதிரி தான் எல்லா ப்ரெட்டு துண்டும் வந்துட்டு நல்லா தின்னா தேய்ச்சி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. ப்ரெட்டு சென்டரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காய மசாலா வச்சுருக்கேன். இது கூட அவிச்ச முட்டை பாதி அளவுக்கு வச்சுருக்கேன். பேக்கரி கடைகளில் முட்டை பப்ஸ் எப்படி மடிச்சிருப்பாங்களோ சேம் அதே மாதிரி மடிச்சிக்கலாம். 4 பக்கமும் இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. அந்த ப்ரெட்டு வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த ஷேப் வந்து நல்லா ஹோல்டு பண்ணுறதுக்கு நடுவில் வந்து ஒரு டூத் பிக் வந்து இதை போல் இப்படி குத்தி வச்சுக்கோங்க. எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிற வரைக்கும் இது வந்து ஓப்பன் ஆகாது, அந்த ஷேப் வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா ப்ரெட்டும் வந்து செஞ்சாச்சு. இப்போ இது எல்லாமே ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக மேலே வந்து கரைஞ்ச மாதிரி ஆகிடும். எண்ணெய் வந்து கொஞ்சம் மிதமான சூடாக தான் இருக்கணும். ஒரு பக்கம் கலர் மாறின உடனே திருப்பி போட்டுக்கோங்க. இது ப்ரெட்டுன்றனால சீக்கிரமாக நல்லா கலர் மாறி சீக்கிரமாக கிறிஸ்பியாக ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு ஆகிடுச்சு. கலரும் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அது மாதிரி ஸ்டவ் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இதே மாதிரி தான் எல்லா ப்ரெட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இப்போ இதோடைய சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறமா சென்டரில் இருக்க அந்த டூத் பிக் வந்து எடுத்துடுங்க. ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த ப்ரெட் எக் பப்ஸு எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு? மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள அந்த எக் மசாலாவோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். எப்போவுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சமோசா, பஜ்ஜி, போண்டான்னு சாப்பிட்டுருப்போம். இதை போல் புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.